வடகிழக்கு பருவமழை கொட்டி தீர்த்த நிலையில் நீரை தேக்கி வைக்க போதிய வசதிகள் இல்லாததால் இதுவரை 10 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் நடப்பு ஆண்டில் கடந்த மாதம் 28ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கிய சில நாட்களிலேயே முன் எப்போதும் இல்லாத வகையில் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் என்று நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன. அது மட்டுமில்லாமல் ஆங்காங்கே சாலைகளிலும் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் இதுவரை வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்திற்கு 13,000 மில்லியன் கன அடி தண்ணீர் கிடைத்துள்ளது. இது ஓராண்டிற்கான குடிநீர் தேவையை விட கொஞ்சம் கூடுதலானது. நீர்நிலைகளில் தேக்கி வைக்க இயலாமல் போனதாலும் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் இல்லாததாலும் 15% தண்ணீரை சேமிக்க முடியவில்லை என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 93 சென்டிமீட்டர் மழை பொழிவை பெற்றுள்ளது. சுற்றுப்பகுதிகளில் அமைந்துள்ள 4 நீர்த்தேக்கங்களில் 9,000 மில்லியன் கன அடி தண்ணீர் வரை தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. இது சென்னை நகரின் 9 மாத குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வல்லது என்கின்றனர் நீரியல் வல்லுநர்கள். எனினும் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தண்ணீரை விட வீணாக கடலில் சென்று கலந்த நீரின் அளவே அதிகம் என்பதும் அதிர்ச்சியூட்டும் உண்மை. பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டியதின் காரணமாக 18,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதன் மூலம் 3,000 மில்லியன் கன அடி அளவு குடிநீர் வீணாகியுள்ளது. கோடை காலங்களில் நீர்நிலைகள் வறண்டு கிடக்கும் போது தூர்வாரி ஆழப்படுத்துதல், கரைகளை பலப்படுத்துதல், நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் தேவைக்கேற்ப கூடுதலாக நீர்த்தேக்கங்கள் அமைத்தல் ஆகியவற்றின் மூலம் வீணாகும் நீரை சேமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 859 இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதில் 591 இடங்களில் தேங்கிய தண்ணீர் அகற்றப்பட்டுள்ளது. 23,500 பேர் மீட்பணிகளில் ஈடுபட்டனர். 53 நிவாரண மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. 216 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன.